ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி ஷார்ட்கட் சீரிஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் 2ஆல் வகுப்படுமா இல்லை 4ஆல் வகுப்படுமா அப்படின்றது பார்த்த உடனே எப்படி கண்டுபிடிக்கிறது. ஒரு நம்பர் 2ஆல் வகுப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி ஒரு இலக்கம், அதாவது இந்த யூனிட் டிஜிட்னு சொல்லுவாங்க இல்லையாப்பா, அதுதான். அப்போ அந்த கடைசி ஒரு இலக்கம் அப்படின்றது 0வாக இருக்கணும். இல்லைன்னா அந்த லாஸ்ட் அந்த யூனிட் டிஜிட் அப்படின்றது 2ஓட மல்டிபிள்ஸாக இருக்கணும். அதாவது 2, 4, 6, 8 இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்கே 0ன்னு இருந்துச்சாப்பா, அப்போ அந்த கொடுக்கப்பட்ட நம்பர் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் 2ஆல் வகுப்படும். இங்கே பார்த்துக்கோங்க, இந்த கடைசி டிஜிட் எப்படி பாருங்கள், 8ன்னு இருக்குது. அப்போ கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் பை 2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஒரு நம்பர் 4ஆல் வகுப்படுமா அப்படின்றது எப்படி சொல்லலாம்? இப்போ பாருங்கள், கடைசி 2 டிஜிட் 0வாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா கடைசி 2 டிஜிட் அப்படின்றது 4ஓட, அது 4ஆல் வகுப்படுதான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், 100ன்னு இருக்குது. நார்மலாக 100 எடுத்துக்கோங்க. 25 100ன்னு சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி 32 இருக்குது. அப்போ 8 32. அப்போ கம்ப்ளீட்டாக கொடுக்கப்பட்ட எண்கள் பார்த்திங்கன்னா 4ஆல் வகுப்படும். இப்போது நான் கொடுத்துருக்க நம்பர் 4ஆல் வகுப்படுமா இல்லையா, 2ஆல் வகுப்படுமா இல்லையன்றதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.